Hey guys, what's up? இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க ஒரு பணக்கார பொண்ணு இங்க இருக்கக்கூடிய பிச்சைக்காரங்கிட்ட இன்னைக்கு நைட் யார் என் கூட ஸ்டே பண்ணுவா, அவங்களுக்கு $1000 தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அங்க இருக்கக்கூடிய பிச்சைக்காரங்க எல்லாருமே நான் வரேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பிச்சைக்காரன் இது எதையுமே கண்டுக்கிடாம அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். இவன் ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறத பார்த்த அந்த பொண்ணு நீ வரலையா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான்னா, காசை வாங்கிட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அந்த பொண்ணுக்கு அவனை ரொம்பவே பிடிச்சு போகுது. சரி நீ வரணும்னா நான் எவ்வளவு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்ல நீ அந்த $3000 கொடு, $3000 என் ஃப்ரெண்ட்டே கொடு, நான் உனக்கு ஃப்ரீயாவே வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு அந்த $3000 கொடுத்து இவனை கூப்பிட்டு போறான். அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு தெரியாது இவனை தான் கடைசியில நான் கல்யாணம் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பையனை ஒரு பியூட்டி பார்லருக்கு கூட்டு போய் அவனை அழகுபடுத்துறதுக்கு கூட்டு போறான். அங்க போய் அவனுக்கு ஹேர் கட் பண்ணி அவனை குளிக்க வச்சு சுத்தமாக்குறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்போ அந்த பியூட்டி பார்லர் வச்சிருக்க பொண்ணுகிட்ட வந்து அந்த ஷாப்போட ஓனரு இப்பத்துல இருந்து ரெண்டை இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ பின்னாடி வந்து உனக்கு இப்ப கொடுக்குற ரெண்ட் பத்தலையா அப்படின்னு சொல்லி கேட்க, யாரா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா நிக்கோலஸ் நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டமான ஒரு பயத்தோடய பேசுறான். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் ரெண்ட் ஏத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே அங்க இருந்து காலி பண்றான். இதை பார்த்து அந்த பியூட்டி பார்லர் பொண்ணும் நம்ம ஹீரோயினுக்குமே பயங்கர ஷாக்கு. ஒரு சாதாரண பிச்சைக்காரனை பார்த்து இவன் ஏன் பயந்து ஓடுறான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே முடிச்சுட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ கேட்கறான், எதுக்காக நீ என்ன கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கல. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, எங்க அப்பாவோட பிசினஸ் பார்ட்னர் ஒருத்தனை கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்காங்க. அவன் ஒரு அயோக்கியன், அவனை எனக்கு சுத்தமா பிடிக்காது. அது மட்டும் இல்லாம மனசுக்கு பிடிச்சவன் ஒரு பிச்சைக்காரனா இருந்தாலும் நான் அவனை கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதனால உன்னை கூட்டு போய் எங்க அப்பாட்ட விட்டு நான் உன்னதான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப நம்ம ஹீரோவும் கிளீன் ஷோ எல்லாம் பண்ணி குளிச்சுட்டு ஒரு மாடல் மாதிரி வெளியே வந்து நிக்கிறாரு. இதை பார்த்து அவளுக்கு இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி பாக்குறா. அவளுக்கு நம்ம ஹீரோவை ரொம்பவே பிடிச்சு போகுது. இப்ப நம்ம ஹீரோவை கூட்டு போய் இவனை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போறான். அங்கதான் அவங்க அப்பா அம்மாவும் இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் உள்ள போக அங்க அவளை கல்யாணம் முடிக்க போறவனு இருக்கிறான். அதை பார்த்து அவளுக்கு டென்ஷன் ஆகி இவன் எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த கல்யாணம் முடிக்க போறவன் என்ன சொல்றான்னா, உங்க அப்பாவும் நானும் பிசினஸ் பார்ட்னர், உங்க அப்பா என்கிட்ட இருந்து நிறைய காசு வாங்கியிருக்காரு, அதை அவரால் திருப்பி தர முடியல, அதனாலதான் உன்னை எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. என் கூட மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சனா இப்பவே உங்க அப்பாவை அந்த பணத்தை எல்லாத்தையுமே செட்டில் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இப்ப நம்ம ஹீரோ உள்ள வந்து அவனை பிடிக்க அவனோட சாரி நிக்கோலஸ், இதுதான் உங்க லவர் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பம்மிக்கிட்டே எஸ்கேப் ஆகிறான். இதை பார்த்துக்கிட்டே இருந்த நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன கேட்கறாங்கன்னா, இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அப்பா இவர் ஒரு மல்டி மில்லியனர், இவரோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு காணாம போயிட்டாரு, அதுக்கப்புறம் நாங்க இப்பதான் இவரை பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றா. இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினும் ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோவும் என்னை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே கேட்டவங்க, அதனால நான் என் சொத்து எல்லாத்தையுமே அனாதாசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு காணாம போயிட்டேன். அது மட்டும் இல்லாம டெய்லி உழைச்சு சாப்பிட்றதா எனக்கு சந்தோஷத்தை கொடுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ உன்னை நான் உண்மையாவே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போகுது. உடனே ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. டாடா பை பாய், இன்னொரு வீடியோல பார்ப்போம்.